சத்தம் வழங்கும். விடியற் காலத்து வெளிச்சம். இன்றைய தினத்தின் தியான பகுதியாக நாம் யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். இன்றைக்கு நம்முடைய செய்தியின் தலைப்பு வேறொரு தேற்றவாளன். தேற்றவாளன், பிரைஸ் தி லார்ட். வேறொரு தேற்றவாளன் என்று சொல்லியிருப்பதனால வேறொரு என்கிற அந்த எழுத்தை பிடித்துக்கொண்டு, வார்த்தையை பிடித்துக்கொண்டு பரிசுத்த ஆவியானவர் 3வது நபர் என்று தீவிரமாக பிரசங்கங்கள் நடக்கிறது. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நாம் இன்றைக்கு தேற்றவாளன் யார் என்பதை நாம் தியானிக்க போகிறோம். தேற்றவாளன் யார்? வேறொரு தேற்றவாளன் யார்? ஏன் வேறொரு என்கிற வார்த்தை அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது? இவைகளை தியானித்து தெளிவான சத்தியத்துக்குள்ளே நான் வர இன்றைக்கு நாம் கூடியிருக்கிறோம். கர்த்தர் நம்மோடு பேசுவாராக. ஹல்லேலூயா. ஒரு வேத பாகத்தை நாம் இன்னும் வாசிப்போம். ஏசாயா 66ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன், எருசலேமிலே தேற்றப்படுவீர்கள். ஒருவனுடைய தாய் அவனை தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன் என்று தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. தேற்றுகிறவர்தான் தேற்றவாளன். தேற்றுகிறவர்தான் தேற்றவாளன். ஒருவனுடைய தாய் அவனை தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன் என்று தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். அதாவது பிதா சொல்லுகிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. தேற்றுகிறவர் என்று சொல்லுகிற வார்த்தை வரும்போது தேற்றப்படுகிற ஜனங்கள் உண்டு. பிரைஸ் தி லார்ட். வியாதியஸ்தன் இல்லாமல் டாக்டருக்கு வேலை இல்லை. நோயாளி இருக்கிறதுனால தான் டாக்டருடைய தேவை வருகிறது. நோயாளிக்கு தான் டாக்டர். அதுபோல தேற்றரவு இல்லாமல், வேதனையில், துக்கத்தில், கண்ணீரில் ஆறுதல் இல்லாமல், வாழ்க்கையில தோல்வியில் நொந்து போய் இருக்கிறவர்களுக்குத்தான் தேற்றரவாளன் தேவை. ஹல்லேலூயா. தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், ஒருவனுடைய தாய் அவனை தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஏன் மனித குலத்துக்கு தேர்தல் இல்லாமல் போனது? ஏன் மனித குலத்துக்கு தேற்றரவாளன் தேவை? நாம் பரிசுத்த வேதாகமத்தை ஆழமாய் கவனிக்கும் போது மனிதனை தேவன் செம்மையானவனாகவே சிருஷ்டித்தார் என்று பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது. செம்மையாய் தேவ சாயலும் ரூபத்திலும் படைக்கப்பட்டு பாவம் இல்லாதவனாய் சிருஷ்டிக்கப்பட்ட ஆதாமையும் துணையாய் கொடுக்கப்பட்ட ஏவாளையும் சாத்தான் வஞ்சித்த போது
ஆண்டவருடைய வார்த்தையை மீறச் செய்த போது, ஆண்டவருடைய வார்த்தையை மீறி அவர்கள் பாவம் செய்தார்கள். ஹல்லேலூயா. அவர்கள் பாவம் செய்த போது தேவ மகிமையை இழந்து விட்டார்கள், தெய்வீக சந்தோஷத்தை இழந்து விட்டார்கள். நித்தியமாய் தேவனோடு இருக்க வேண்டிய நித்திய ஜீவனை, வாழ்வை இழந்து விட்டார்கள். சரீர மரணம் மனிதனை ஆண்டு கொண்டது. ஹல்லேலூயா. மரண பயம் மனிதனை ஆண்டு கொண்டது. கவலை மனிதனை ஆண்டு கொண்டது. தோல்வி மனிதனை ஆண்டு கொண்டது. இப்படிப்பட்டதான தோல்வியான அனுபவத்துக்கு மனித குலத்தை நடத்தினவன் சாத்தான், வலு சர்ப்பமாகிய சாத்தான். ஹல்லேலூயா. அது முதல் இந்த உலகம் வேதனையிலும் கண்ணீரிலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. முதல் குடும்பத்தில், ஆதாமுடைய குடும்பத்தில் முதலாவது காயின், ஆபேல் என்று 2 குழந்தைகளை ஆண்டவர் கொடுத்திருந்தார். அவர்கள் வளர்ந்தபோது மூத்தவன் இளையவன் மேல் பொறாமை கொண்டு தன் தம்பி ஹல்லேலூயா ஆபேலை அவன் கொலை செய்தான். ஆகவே முதல் குடும்பத்திலேயே கொலை நடந்து விட்டது. முதல் குடும்பத்திலேயே கண்ணீர், முதல் குடும்பத்திலேயே வேதனை, முதல் குடும்பத்திலே ஆறுதல் இல்லை, தேறுதல் இல்லை. ஹல்லேலூயா. அருமையான பிள்ளையை அண்ணன் கொலை செய்து விட்டான். மரண பயம் எல்லாரையும் ஆண்டு கொண்டிருக்கிறது. அது முதல் இந்த உலகம் முழுவதிலும் பெருகின மனுஷ ஜாதிக்குள்ளே பாவத்தின் சம்பளமாகிய மரணம் வருகிறது. மரணத்தை யாரும் விரும்பவில்லை, ஆனால் மரணம் மனிதனை ஆண்டு கொள்ளுகிறது. மரண நேரத்தில் எல்லாரும் அழுது புலம்புகிறார்கள். தீரா நோய் வரும்போது அழுது புலம்புகிறார்கள். வாழ்க்கையிலே கஷ்டங்கள் நஷ்டங்கள் வரும்போது துக்கித்து சோர்ந்து கதறுகிறார்கள். ஹல்லேலூயா. தேறுதல் இல்லாமல் போகிறார்கள். கடன் தொல்லை, கஷ்டங்கள், நிற்க முடியாத கடன் தொல்லையினால் வாழ விருப்பம், ஆனால் கடன் தொல்லையினால் பாதிக்கப்பட்டு கடன்காருடைய நெருக்கத்தினால் நிந்தை தாங்க முடியாமல் இப்படி ஒரு வாழ்க்கை தேவையா என்று சொல்லி ஆறுதலும் தேர்தலும் இல்லாமல் தற்கொலை பண்ணுகிற குடும்பங்கள் ஏராளம். ஹல்லேலூயா. அநியாயமான கொலைகள், குடும்பத்துக்குள்ளே சண்டைகள், பிரிவினைகள், சமாதான கேடுகள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தவறான கெட்ட வாழ்க்கையினால், தவறாத நடத்தையினால், ஒழுக்க கேடுகளினால் குடும்பங்களுக்குள்ளே வேதனை. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எத்தனையோ குடும்பங்களிலே புருஷன்மார் குடிகாரன்மாராய் இருப்பதனால் குடும்பங்களிலே மனைவிமாருக்கு ஆறுதல் இல்லை, தேர்தல் இல்லை. நரகம். ஒரு புருஷன் குடிகாரனாய் இருந்தால், பிள்ளைகள் குடிகாரர்களாய் இருந்தால், அந்த வீடு இந்த உலகத்திலே ஒரு குட்டி நரகம்தான். ஹல்லேலூயா. அதில் யார்தொரு மாற்றம் இல்லை. ஆகவே இந்த உலகம் பொல்லாங்கனாகிய பிசாசுக்குள் கிடக்கிறது. ஆதாம் செய்த பாவத்தினால் மனித குலத்தின் மேல் உள்ள ஆளுகையை சாத்தான் எடுத்து விட்டான். உலகம் அனைத்தையும் மோசம் போக்குகிறவன் சாத்தான் என்று வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் சொல்லுகிறது. வலு சர்ப்பமாகிய சாத்தான் உலகம் அனைத்தையும் அவன் மோசம் போக்கிக் கொண்டிருப்பதனால் மனித குலம் தேர்தல் இல்லாமல் தவித்துக் கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. ரோமர்கள் நிருபம் 7ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது, நிர்பந்தமான மனுஷன் நான், இந்த மரண சரீரத்திலிருந்து யார் என்னை விடுதலை ஆக்குவார்? யார் எனக்கு ஆறுதல் தருவார்? யார் எனக்கு தேறுதல் செய்வார்? யார் என் கண்ணீரை துடைப்பார்? யார் என்னை தேற்ற முடியும் என்று கதறுகிற ஒரு அவலக்குரல் அந்த ஒரு பவுல் மூலம் மட்டும் இல்லை, இந்த உலகம் முழுவதிலிருந்து எழும்பிக் கொண்டே இருக்கிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பிசாசு உலகம் முழுதையும் மோசம் போக்கிக் கொண்டிருக்கிறான். யார் தேற்றுவார்? படைச்ச தெய்வம் பிதா சொல்லுகிறார், கர்த்தர் சொல்லுகிறார், ஒருவனுடைய தாய் அவனை தேற்றுவது போல
நான் உங்களை தேற்றுவேன். ஹல்லேலூயா. அவர் ஒருவர் தான் உண்மையாகவே மனித குலத்தை தேற்ற முடியும். பாவத்திலிருந்து விடுவிப்பதின் மூலமாய் மட்டுமே ஒரு மனிதன் மெய்யான ஆறுதலை, மெய்யான தேர்தலை கண்டடைய முடியும். அப்படியானால் சாத்தானால் மோசம் போன இந்த உலகத்தில் சாத்தானின் தலை நசுக்கி அவனுடைய வல்லமை அழித்து மாற்றி மனித குலத்தை விடுதலையாக்கி யார் அவருடைய கண்ணீரை துடைப்பார்? யார் அவர்களை தேற்ற முடியும்? சிருஷ்டிகரான தேவன் பிதாவாகிய கர்த்தர் சொல்லுகிறார், தாய் அவனை தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன். ஹல்லேலூயா. அவரை குறித்து வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய மகிமை வானங்களுக்கு மேலானது. சங்கீதம் 113:4 சொல்லுகிறது, நம்முடைய தேவன் கர்த்தர் எல்லா ஜாதிகள் மேலும் உயர்ந்தவர், அவருடைய மகிமை வானங்களுக்கு மேலானது. அந்த கர்த்தர் சொல்லுகிறார், யாத்ராகமம் 33:20 சொல்லுகிறார், ஒருவனும் என் முகத்தை பார்த்து உயிரோடு இருக்க முடியாது. அல்லேலூயா. ஒரு மனுஷனும் என்னை பார்த்து உயிரோடு இருக்க முடியாது. பார்த்து உயிரோடு இருக்க முடியாத தெய்வம் மனித குலத்தை தேற்றுவேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. மனித குலத்தை அவர் தேற்ற வேண்டுமானால், தேற்றரவாளன் ஆக வேண்டுமானால் அவர் மனிதன் ஆக வேண்டும். அல்லேலூயா. மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசை அவர் தமது மரணத்தினால் அழிக்க வேண்டும். எபிரேயர் 2:14-15 சொல்லுது, ஆகையால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர் ஆனார். பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்கிறது போல அப்பாவும் பிதாவும் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர் ஆனார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும் ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினால் அடிமைத்தனத்துக்குள்ளான யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கு அப்படி ஆனார். அல்லேலூயா. யாவரையும் விடுதலையாக்க வேண்டும். யாவருடைய கண்ணீரையும் துடைக்க வேண்டும். எல்லாருக்கும் ஆறுதல் தேர்தலை கட்டளையிட வேண்டும். அதற்காக அவர் மனிதனாய் இந்த உலகத்தில் குமாரனாய் வர வேண்டியதாயிற்று. அல்லேலூயா. அல்லேலூயா. உலகம் அனைத்தையும் மோசம் போக்குறவன் பிசாசு. அவன் மனிதனை தூண்டிவிட்டு தேவனுடைய வார்த்தையை மீற வைத்ததினால் பாவம் உலகத்தில் பிரவேசித்தது. பாவத்தினால் தான் மரணமும் வந்தது. அல்லேலூயா. எல்லா வேதனைகளும் வந்தது. அப்படியானால் மனிதன் சரீரத்தில் இருந்து செய்த பாவத்திற்கு பரிகாரத்தை தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டு பரிகாரம் செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. லேவியராம் புஸ்தகம் 17:11-12-13 ஆத்துமாவிற்காக பாவ நிவர்த்தி செய்வது இரத்தமே என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. ஆகவே நம்முடைய ஆத்துமாவை பாவத்திலிருந்து மீட்டு ரட்சிக்க ஒரு இரத்தம் தேவை. பழைய ஏற்பாட்டிலே ஆடு மாடுகளுடைய இரத்தம் சிந்தப்பட்டது பாவ நிவாரணத்துக்காக. தேவ சாயலில் உண்டாக்கப்பட்ட மனிதனுடைய பாவத்தை நீக்க எந்த ஒரு மிருகங்களுடைய இரத்தம் பாவத்தை போக்காது என்று வேதம் சொல்லுகிறது. அந்த உண்மையான இரத்தம் பாவ நிவாரணத்துக்காக வருமட்டும் தற்காலிகமாய் தேவன் பழைய ஏற்பாட்டில் ஆடு மாடு போன்ற பரிசுத்தமான பிராணிகளுடைய இரத்தத்தை சிந்தி பாவ நிவாரணத்தை செய்தார். ஹல்லேலூயா. ஆனால் இந்த புதிய ஏற்பாட்டு காலத்திலே 1 தீமோத்தேயு 3:16 சொல்லுது, தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார்.
தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். எதற்காக? மனித குலத்துடைய கண்ணீரை துடைப்பதற்காக. ஏசாயா 40:1 வாசிக்கிறோம், என் ஜனத்தை ஆற்றுங்கள் தேற்றுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். என் ஜனத்தை ஆற்றுங்கள் தேற்றுங்கள். தொடர்ந்து 5 வசனத்தை நாம் வாசிக்கும் போது அங்கே இயேசுவானவர் பிறக்க போகிறதை குறித்து சொல்லி இருக்கிறது. யோவான் ஸ்நாபகன் அவருக்கு முன்னாக வந்து வனாந்திரத்தில் கூப்பிடுடைய சத்தமாய் வந்து அவருக்கு வழி ஆயத்தப்படுத்துறதை குறித்து சொல்லி இருக்கிறது. அவனமாய் உலகத்தில் பாவத்தில் விழுந்து கிடந்து கதறுகிற மனுக்குலத்தை தேற்றும்படியாய் அந்த மகிமையின் கர்த்தரே இயேசுவா இந்த உலகத்தில் தேற்றரவாளனாய் வந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் ஒருவரே அல்லாமல் வேறு ஒருவரால் யாரையும் தேற்ற முடியாது, யாரும் ரட்சிக்க முடியாது. அவர் ஒருவரே தேவன், அவரே ரட்சகர். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆகவே குமாரனாக